கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் அன்பான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நமக்கு வருகிற செய்தி எங்க, வாக்கு தத்துவம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிறவை யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் அந்த சிநேகிதர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த பூமியில யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அநேகர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. என்னது, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சிநேகிதர் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா சிநேகிதர் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு தைரியத்தை நமக்கு தரும், ஒரு நம்பிக்கையை தரும். அவங்க மேல இன்னும் ரொம்ப அன்பாயிருவோம், நம்ம இன்னும் ரொம்ப நெருக்கமாக நம்முடைய உறவுகளாயிரும். ஏன்னா நண்பர்கள் அப்படி இருப்பாங்க. சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா காசு இருந்தா கூட இருப்பாங்க. எப்படி கெட்ட குமாரன் அவங்க அப்பாட்ட காசுலாம் வாங்கிட்டு போகும்போது அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. போய் அவங்க எல்லாரும் கூட அவர் என்ன செஞ்சா மகிழ்ச்சியா இருந்தான். அவன்கிட்ட பணம் குறையும் பொழுது என்ன செய்றாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. சில நண்பர்கள் அப்படி. சில நண்பர்கள் எப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை ஒரு வியாதியில கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்மோடு கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மதர் தெரேசா சொல்லுவாங்க ஒரு இடத்துல, நண்பர்களுக்கு ரொம்ப அவசியம். நண்பர்கள் இல்லாதவங்க எப்படி அப்படின்னு சொன்னா மிக பெரும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளாம் நினைக்கிறோம் அணுகுண்டு தான் பெரிய பிரச்சனைன்னு. இல்லை, நண்பன் இல்லைன்னா கூட அது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. நண்பர்கள் இல்லாது இருப்பதே அப்படின்னு சொல்றாரு ஒரு அணுகுண்டுக்கு சமமானது நட்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னு சொன்னா நட்பு என்பது ஒரு தடவை ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, யாராவது பனிஷ்மெண்ட்டுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லுங்க, இராணுவத்துல இருக்கிறவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அல்லது அவங்க கிட்ட வந்து என்ன செய்வாங்க, மன்னிப்பு கெடுக்காக வருவாங்க, இல்லைன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த லெட்டர்ல சொல்லுவாங்க, இந்த தம்பி நல்ல தம்பி, ஒரு நல்லா தான் செஞ்சாரு, ஏதோ கொஞ்சம் இது ஆயிட்டாங்க, ஒரு தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு யாராவது ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த பனிஷ்மெண்ட்டே கிடைக்காது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு இராணுவ வீரன் வந்தான். அவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவன்கிட்ட இல்லை. அப்போ அந்த ஆபிரகாம் லிங்கன் கேட்குறாரு, எங்க உனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ண நண்பர்கள் இல்லையா? இவன் என் நண்பன் அந்த கடிதத்துல எழுதியிருந்தாங்கன்னு சொன்னாவே அவங்களுக்கு என்ன செய்யும், விடுதலை. ஏன்னா ஒரு நண்பன் சொல்லும் பொழுது அது என்னது, உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் நம்புறார். ஏன்னா நண்பர்களுக்கு, அந்த நட்புக்கு அவர் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த இராணுவ வீரன் சொன்னா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னை யாருமே என்ன செய்யறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்லும் பொழுது அப்போ கேட்ட ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரா, இல்லை நீ கவலைப்படாத, நான் உனக்கு என்ன செய்யறேன், நண்பனா இருக்கிறேன், நானே என்ன செய்யறேன், உனக்கு கடிதம் தரேன்னு சொல்லி அந்த மகன் அவனை விடுதலை சொல்லிட்டு அவர் இன்னொரு செய்தியும் கொடுத்தாராம். யாருக்கெல்லாம் நண்பர்கள் இல்லையோ நீங்க என்ன செய்யலாம், என்னை உங்க நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம், நானும் உங்களை என்னைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் இத்தனை காரியம் நண்பன் 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 அல்லது சிநேகிதன், இன்னொரு முழுமையா தமிழ்ல சொன்னா சிநேகிதன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நீங்க யாரு, எனக்கு சிநேகிதன். இந்த நண்பன் எப்படின்னு சொன்னா எல்லா காலத்திலயும் கூட இருக்கிறவர். பணம் இருந்தா மாத்திரம் இல்லை, நம்முடைய தேவையால நம்ம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும் போது ஐயோ உனக்கு உதணுமா அப்படின்னு சொல்லி விளங்குற எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட நண்பனாக இருக்க அவர் விருப்பப்படுகிறார். நண்பர் இல்லாத யாராகிலும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த செய்தியை கேட்பீங்கன்னு சொன்னா உங்களுக்காக ஒரு நண்பர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒருவர் தன்னுடைய ஆணி பாய்ந்த கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் சொந்த நண்பராக ஏற்றுக்கொள்ள, எல்லா சூழ்நிலையும் உங்களோடு கூட இருக்க, யார் கைவிட்டாலும் யார் செய்யல, ஒரு நண்பன் இருந்துட்டா என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம்ல. நண்பர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாவற்றையும் யார்கிட்டையும் சொல்லாத, நம்ம உடன் பிறந்தவர்கிட்ட சொல்லாததை கூட என்ன செய்வோம், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு நண்பர் இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவை, இந்த கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாராம், அதையெல்லாம் அவர் என்ன செய்வாரு, நீக்கி போடுவார். அதெல்லாம் அவங்களோட கூட இருந்து நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்பாக ஒரு கோணலான வழி இருந்துச்சுன்னா அதை அழகா நேராக்கி போடுவார். எப்படி இஸ்ரேல் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அந்த சிவந்த சமுத்திரம் கலந்தவங்கல்ல, அவர் என்ன செஞ்சாரு, பெரிய சமுத்திரம்
ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்க கீழ்ப்படிந்து அவருக்கு நடந்து போகும்பொழுது என்ன செய்யறாரு, சிவந்த சமத்துவத்திலேருந்து அவங்களை என்ன செய்யறாரு, நடக்க வைக்கிறாரு. நடக்க வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உலர்ந்த வட்டாந்தரையில் அவங்க நடந்தாங்கன்னு இருக்கோம். நினைச்சு பாருங்க, கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே தண்ணி இடம் காயும் பொழுது எப்படி இருக்கும், வட்டாந்தரையே ஆகாதுல்ல, கொஞ்சம் ஈரமாக இருக்கும், சதுன்னு இருக்கும். 2 நாள் கழிச்சு அப்படி அப்படியே தான் காயும். ஆனால் அவங்க கோலை ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செய்த பொழுது என்னாச்சு, வெட்டாந்தரையில் அவங்க நடந்தாங்க. ஏன்னு சொன்னால் அதான் ஆண்டவர், அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. அவர் நமக்கு என்னன்னாலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம உலகப்புறமான நட்புகள் மாதிரி இல்லை. அவர் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக நம்மை நேசிக்கிறவர். அவர்னா ஒரே ஒரு தான் நமக்கு கண்டிஷன் என்னது, அவர் கற்பித்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவருக்கு நாம் எப்படி இருக்கிறோமா, சிநேகிதராக இருக்கிறோம். எப்படி ஒரு அதிபருக்கு நம்ம சிநேகிதராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷத்தோடு அவர் என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் செஞ்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் இந்த நண்பரும் அப்படிதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. என் சிநேகிதராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறத நம்ம செய்யணும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவருடைய நட்புக்கு என்னது, நீங்கள் அவருடைய சிநேகிதராக இருப்பார். அவர் உங்களுக்கு சிநேகிதராக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு சிநேகிதராக இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் ஜீவனையே கொடுத்தவர். அவர் சிநேகிதனாக நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் நம்மை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்காரு, காப்பாற்றிருக்கார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறாங்க. அவர் உங்களையும் இன்னும் நண்பனாக அழைக்கிறாங்க. தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட நண்பனே என்று அழைத்த தேவன். அப்பேற்பட்ட அன்பான தெய்வம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை, என்னை இருக்கிற நண்பர்களும் எனக்கு உண்மையா இல்லை, இருக்கிற நண்பர்களும் என்னுடைய அன்பை புரிஞ்சு கொள்ள அப்படின்னு வருத்தப்படுவீங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வருகிற செய்தி தான் இது. உங்களுக்காக நண்பர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் நான் சொல்றபடியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, நான் உங்களுக்கு கற்று கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா எனக்கு சிநேகிதராக இருப்பீங்கன்னு சொல்லினா இருக்கார். அப்போ அவர் கற்றுக் கொடுத்தெல்லாம் நம்ம செய்வோம், அவருக்கு சிநேகிதராக இருப்போம். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா அவரை உங்க சிநேகிதராக ஏற்றுக்கொள்ள? ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதாகவும் உங்களை சிநேகிதராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரை கொண்டு எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் கிருபை எங்களை வழி நடத்தும் சாமி. ஆண்டவரே நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை இம்மட்டமாய் நீர் மன்னித்து ஆண்டவரே கடலின் கடையாந்திரங்களை போட்டு வைத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆகாரம் கொடுத்து வியாதி நின்று விடுதலை கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களும் நாங்கள் கேட்ட எல்லா காரியத்திலும் ஏற்ற வேலை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்துக்காக நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நாங்கள் பதில் வராத ஜெபம் எதுவாக இருக்குமானாலும் கூட பதில் தருகிற தேவன் நீர் இருக்கிறீர். அன்பான நண்பர் ஒருவர் இருக்கிறீர். எந்த நாளும் பிரியாத ஒரு நண்பர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் பின்தொடர்ந்து அல்லது பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஒத்தாசை எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த நாளைக்கான செய்த தேவனை இந்த நாளை முடிக்கும் பொழுது வெற்றியோடு சந்தோஷத்தோடு ஜெபித்து நாங்கள் இந்த நாளை முடிக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.